இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர குருக்களே, சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் நமது லூர்து அன்னையினுடைய திருநாள் வாழ்த்துக்களை உங்கள் எல்லாருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பாக ஈரான் இஸ்ராயல் நாட்டை தாக்கியது. இன்றும் ஏவுகணையை அனுப்பி குண்டு மழை பொழிகிறது. இஸ்ராயலில் இருக்கின்ற மக்கள் மிகுந்த அச்சத்தோடும் தங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலை என்று அவர்கள் அவலமாக கூக்குரலிடுவதை பார்க்கிறோம். ஆனால் இது ஏன் நடந்தது? 6 மாதத்திற்கு முன்பாகவே இதே இஸ்ராயல் மேற்கு பகுதியில் உள்ள காசா நகரில் அவர்கள் குண்டுமழை பொழிந்து மக்களை கொன்றொழித்தார்கள். ஏறக்குறைய 42,000 பேர் இதுவரையிலும் இறந்திருக்கிறார்கள். 2 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பாலைவனத்தில் கூடாரம் அடித்து குடிதண்ணியோ அல்லது உணவோ இல்லாமல் தவிக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்தில் உணவு பொட்டலம் அந்த விமானத்திலிருந்து போடப்படும் பொழுது பலர் என்ன சொன்னார்கள்? உணவு வேண்டாம், எங்களுக்கு அமைதியை கொடுங்கள், சண்டையை நிறுத்துங்கள் என்று. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் லூர்து அன்னையை விழாவை கொண்டாடுகிறோம். லூர்து அன்னை அல்லது லூர்து என்று நம் எல்லாரும் நினைக்கும் பொழுதே நலமளிக்கும் அன்னை, வாழ்வளிக்கும் அன்னை, குணமளிக்கும் அன்னை. அங்கே சென்று வருவோர் மட்டுமல்ல, அந்த லூர்து அன்னையை எங்கு பார்த்து ஜெபித்தாலும் நமக்கு நம்முடைய உள்ளத்தில் அமைதி வரும். அதுதான் லூர்து அன்னை நம் எல்லாருக்கும் கொடுக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு வரம், அருள் அடையாளம். அந்த லூர்து நகர், அங்கே தோன்றிய அன்னை மரியாள் உலகமெங்கும் நம் எல்லாருக்கும் வாழ்வளிக்கும் அன்னையாக இருக்கிறார் என்பது நான் சொல்லி தேவையில்லை, நம் எல்லாருக்கும் ஒரு அனுபவமாக இருக்கும். இன்று இந்த அன்னையினுடைய வரம், மிகவும் குறிப்பாக அவர் அளிக்கின்ற சமாதானம், உள்ளத்தில் சமாதானம், வீட்டில் குடும்பத்தில் சமாதானம், சமூகத்தில் சமாதானம், நாடுகளுக்கிடையே சமாதானம் ஏன் தேவை? பைபிள் சொல்கிறது அழகாக, மனிதர்கள் எல்லாருமே தீமையை நோக்கிதான் அவருடைய உள்ளம் செல்கிறது. நல்லா யோசித்து பாருங்க, எல்லா மனிதருடைய எண்ணங்களும் தீமையை நோக்கித்தான் செல்கிறது என்று தொடக்க நூலிலேயே பைபிளில் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, நம்மை சாத்தான் பலவிதத்தில் சோதிக்கிறது. பேதுரு ராயப்பர் எழுதுகிறார், விழிப்போடு இருங்கள், யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல் சாத்தான் தேடி திரிகிறது. நல்லா கவனிங்க, யாரை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கும் சிங்கம் போல்
சாத்தான் தேடி திரிகிறது. இந்த காரணத்தினால்தான் பவுல் சொல்லுவார் ரோமியருக்கு எழுதும்போது, நான் நல்லது செய்ய விரும்புகிறேன், செய்வதெல்லாம் தீமையாக மாறுகிறது. ஏன் இப்படி என்னில் குடிகொண்டிருக்கிற பாவம் சாத்தான் என்னை வதைக்கிறதே என்று கூறுவார். இந்த அனுபவம் நம் எல்லாருக்கும் இருக்கும். நாம் நல்லது நினைத்தாலும் நம்முடைய சுற்றுச்சூழல் நம்மை நிலைக்க வைப்பது இல்லை. மூன்றாவதாக, நம்முடைய குடும்ப சமூக வாழ்க்கையில் என்ன நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், தெளிவாக திருப்பாடல் 38 நாம் படிக்கிறோம், என் நண்பர்களும் தோழர்களும் நான் படும் வாதையை கண்டு விலகி நிற்கின்றனர், என் உயிரை பறிக்க தேடுவோர் எனக்கு கண்ணி வைக்கின்றனர் என்று புலம்புகிறார். மனிதருக்கு மனிதர் எதிரி என்று நீஷே சொன்னார். மனிதருக்கு மனிதர். இன்று தேர்தல் நேரம், எல்லாரும் ஜெபிக்க வேண்டும், எல்லாரும் கண்டிப்பாக நான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், நான் ஜெயிக்க வேண்டும் என்று தான் நினைக்கிறேன். அது நியாயம். ஆனால் இன்றைய இந்தியாவில் நாம் பார்ப்பது, கட்சிகள் இருக்கலாம், கருத்துகள் வேறுபடலாம், எண்ணங்கள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அப்படி அல்ல. எனக்கு எதிராக இருப்பவர் எனக்கு எதிரி என்ற எண்ணத்தை விதைக்கிறார்கள். நேற்றைய தினம் ஒரு முதல் மந்திரியே கல்லால் அடிக்கப்பட்டு காயப்படுத்தப்பட்டார். காரணம், அவர் எதிர்க்கட்சி அல்ல, எதிரி கட்சி. இந்த நிலை என்னுடைய குடும்பம், என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருப்பவர் என்னுடைய சகோதர சகோதரிகள் என்ற எண்ணம் இருப்பதை விட நான் அதிகம் பார்ப்பது அவர்கள் நமக்கு வேண்டாதவர்கள் என்று எண்ணம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய உலக வாழ்க்கையில் அமைதி என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது. வாழ்க்கையில் நொந்து போய் பலவிதமான சங்கடங்களுக்கு உட்படுத்தப்பட்டு நாம் வாழ்கிறோம் என்பது உண்மை. இப்படிப்பட்ட பின்னணியில்தான் நாம் அன்னை மரியாவை சிந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும். அந்த அன்னை மரியாள் நமக்கு சொல்கின்ற செய்தி என்ன? எத்தனையோ குழப்பங்கள் அவருக்கும் இருந்தது. நீ ஒரு மகனை பெறுவாய் என்று கன்னியாக இருக்கின்ற ஒரு பெண்ணை பார்த்து வானதூதர் சொல்லும் பொழுது அவருக்கு குழப்பம், மனக்குழப்பம். இது எப்படி ஆகும் என்றெல்லாம், இது எப்படி சமூகம் ஏற்றுக்கொள்ளும்? மன ஒப்பந்தம் மட்டுமே ஆகியிருக்கிற சூசேப்பர் எப்படி எடுத்துக்கொள்வார் என்றெல்லாம் குழப்பம். ஆனால் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொன்னவுடன் முழுவதையும், தன்னை முழுவதையும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறார். கடவுள் பார்த்து கொள்வார். ஆண்டவர் நல்லாயன், எனக்கு என்ன குறைவு என்று தாவீது ஒரு காலத்தில் சவுலால் துரத்தப்பட்டு கொலை செய்யப்படுகின்ற சூழல் வருகிறது. பாலைவனத்தில் ஓடுகிறார். அப்பொழுது தாவீது சொல்கிறார், ஆண்டவர் நல்லாயன், என் நாயன், எனக்கென்ன குறைவு. அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நம் துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் நாம் கடவுளை சார்ந்து இருக்க வேண்டும், கடவுளை நம்பி இருக்க வேண்டும். பவுல் ரோமியருக்கு எழுதும்போது சொல்கிறார், நான் பலமுறை அடிபட்டேன்,
பலவிரை என்னை பலவிதமான துன்பங்களுக்கு, நாட்டிலும் இடர்கள், வீட்டிலும் இடர்கள், கடலிலும் இடர்கள், ரோட்டிலும் இடர்கள் என்றெல்லாம் அடுக்கிக் கொண்டே சென்றவர் கடைசியில் எப்படி முடிக்கிறார்? அவருடைய துன்பத் துயரங்கள்லாம் சொல்லிவிட்டு, இயேசு கிறிஸ்துவிடமிருந்து என்னை பிரிப்பது யார்? வறுமையா அல்லது ஆடையின்மையா அல்லது துன்பங்களோ வேதனையோ ஒன்றும் இல்லை. இயேசு கிறிஸ்துவிடமிருந்து என்னை பிரிப்பது யார்? அந்த ஒரு மனநிலை நம் எல்லாருக்கும் கண்டிப்பாக மாதா கொடுக்கிற செய்தி, கடவுள் மேல் பற்று கண்டிப்பாக நாம் இருந்தால் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் மேல் போட்டுவிட்டு நாம் நம்முடைய தூங்கும் சூசேப்பர் போன்று, சூசேப்பர் தூங்குகிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எல்லாம் கடவுள் பார்த்து கொள்வார் என்ற எண்ணம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்னை மரியாவை போன்று ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நினைத்தவர், செய்தவர், வாழ்ந்தவர், பேறு பெற்றவர் மாதா. ஆகவே நான் கடவுளால் கிறிஸ்துவராக அழைக்கப்பட்டு இருக்கிறேன். நான் கடவுளால் பலவிதமான அருட்சாதனங்கள் எனக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது, அருள் கொடைகள் எனக்கு இருக்கிறது. ஆகவே அந்த அருள் கொடைகள், அந்த அருட்சாதனங்கள் அனைத்தும் எனக்கு புது வாழ்வை, கிறிஸ்துவுக்குரிய வாழ்வை கொடுத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை நான் பெற்று இருக்கிறேன். ஆகவே ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், இயேசு கிறிஸ்து வழியாகும், இறை வார்த்தை வழியாகும் நாம் அறிந்து கொள்கிறோம். மறைக்கல்வி வழியாகும், நம்முடைய பெற்றோர் வழியாகும், ஆசிரியர்கள் வழியாகும் அறிந்து கொள்கிறோம். இவை யாவற்றையும் நாம் எப்படி நினைக்க வேண்டும்? மாதாவைப் போல ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நினைத்து அந்த வார்த்தையின்படி வாழ நாம் முயற்சிக்க வேண்டும். சுலபம் அல்ல. அன்பு, நீதி, இரக்கம், சமாதானம், அன்பு, நீதி, இரக்கம், மன்னிப்பு, இது 4 தான் அடிப்படை இயேசுவின் கற்பனைகள் அல்லது வழிமுறைகள். அன்பு, நீதி, இரக்கம், மன்னிப்பு. இதை நான் கடைபிடித்தால் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், எனக்கு என்ன குறைவு என்று நாம் சொல்ல முடியும். அன்பார்ந்தவர்களே, வாழ்க்கை எவ்வளவு பெரிய கசப்பு நிலையாக இருந்தாலும், நம்முடைய துன்பத் துயரங்கள் நம்மை ஆழ்த்தினாலும், நமக்கு பலவிதமான சோதனைகள் தனிப்பட்ட முறையிலும் அல்லது நம்முடைய குடும்பத்திலும் சோதனைகளும் வேதனைகளும் இருந்தாலும், அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாவை போன்று இயேசுவின் சீடத்துவ வாழ்வில் நிலைத்து நின்றால், நாம் உங்களுக்காக ஒரு செய்தி படிக்கிறேன். ஹபாக்குக் எழுதுகிறார். அவருடைய அனுபவத்தை, அவர் சொல்லுகின்ற அந்த அனுபவத்தை கேட்டு அதன்படி நாம் அப்படி வாழ்கிறோமா என்று யோசிப்போம். அவர் எழுதுகிறார், அத்திமரம் துளித்து அரும்பாமல் போனாலும், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும், ஒலிவ மரங்கள் பயனற்று போயினும், அவருடைய சூழலில் சொல்கிறார், வயல்களில் தானியம் விளையாவிடினும், எல்லாம் அழிந்து போயினும், நான் ஆண்டவரில் களிகூர்வேன், என் மீட்பராம் கடவுளில் மகிழ்ச்சியுறுவேன். உயர்ந்த இடத்திற்கு ஆண்டவர் என்னை நடத்தி செல்வார். அவ்வளவு சுலபமல்ல இவரை போன்று நாம் நினைப்பது,
ஆனால் அத்தகைய ஒரு விசுவாசம், ஆழ்ந்த விசுவாசம் வேண்டும். அதுதான் நம்முடைய லூர்து அன்னை நமக்கு சொல்வது. உலகத்தில் அத்தனை கஷ்டங்கள் வரும், வராமல் இருக்காது. துன்பம் நிறைந்ததுதான் உலகம் என்பது யதார்த்தம். ஆனால் அதிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு வழி உண்டு என்பதை அன்னை மரியாவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக எடுத்துரைக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் இந்த நேரத்தில் அந்த லூர்து அன்னை வழியில் நடந்து அவரை எலிசபெத்து என்ன சொன்னாரோ அந்த வார்த்தை, ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று விசுவசித்தவர் பேறு பெற்றவர். அது நமக்கும் பொருந்த வேண்டும். நினைத்து பாருங்கள், உங்களுக்கும் அந்த எலிசபெத்து சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று விசுவசிக்க வேண்டும். அந்த விசுவசித்தால் பேறு பெற்றவர். அன்பார்ந்தவர்களே, இத்தகைய ஒரு விசுவாசத்தோடு நாம் வாழ நம் லூர்து அன்னை நமக்கு இறைவனின் இரக்கத்தை பெற்றுத் தருவார்.